இந்த வீடியோல நாம கத்துக்க போறது ஆக்சிலரேஷன்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சிலரேஷன் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறத தான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். இப்போ பைக்கு கார்லலாம் பார்த்தோம்னா ஆக்சிலரேட்டர் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். எப்போ நம்ம ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்றோமோ அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம கார்ல 10 km/h டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ நம்ம ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்றோமோ அப்போ 20 km/h இல்லைன்னா அதுக்கும் மேல நம்ம டிராவல் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிலரேஷனை கிரியேட் பண்றதுனால தான் அதை நம்ம ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஆக்சிலரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அந்த ஆக்சிலரேஷனை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பீன்ற பாயிண்ட ரீச் ஆகிறதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இந்த கார் ஏன்ற பாயிண்ட்ல இந்த காரோட வெலாசிட்டி 10 m/s இருக்கு. அதுவே பி என்ற பாயிண்ட ரீச் பண்ணும்போது இந்த காரோட வெலாசிட்டி 20 m/s இருக்கு. இப்போ இந்த காரோட ஆக்சிலரேஷன் என்ன, இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது எதுவும் இல்லை, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. நம்மளுக்கு ஃபைனல் வெலாசிட்டி 20 m/s தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி 10 m/s தெரியும். ஏல இருந்து பீன்ற பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 5 செகண்ட்னு தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலா அப்ளை பண்றது மூலமா நம்ம ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். 2 m/s². இதுதான் இந்த காரோட ஆக்சிலரேஷன். இப்போ இந்த கார் பீன்ற பாயிண்ட் ரீச் ஆகும்போது இதோட வெலாசிட்டி 5 m/s இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த காரோட ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும், அதே ஃபார்முலால வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 10 m/s தான், ஆனா ஃபைனல் வெலாசிட்டி இப்போ 5 m/s இருக்கு. இது எடுத்துக்கிட்ட டைம் அதே 5 செகண்ட் வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ -1 நெகட்டிவ்ல வந்திருக்கு. இதைத்தான் நம்ம டீசெலரேஷன் சொல்லுவோம். இப்போ இதே கார் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பீன்ற பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் வெலாசிட்டி சேஞ்சே ஆகலன்னு வச்சுக்கலாம். அதாவது 10 m/s ஏன்ற இடத்துலயும் அதே பீன்ற இடத்துலயும் 10 m/s இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த காரோட ஆக்சிலரேஷன் என்னவா இருக்குன்னா அதே ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைனல் வெலாசிட்டியும் 10 m/s தான், இனிஷியல் வெலாசிட்டியும் 10 m/s தான், டைம் 5 செகண்ட். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0வா இருக்கும். இது என்ன தெரியுதுன்னா, இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இருக்கும்போது ஆக்சிலரேஷனே ஏற்படலை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் ஆக்சிலரேஷன் இருக்கும். இப்போ வெலாசிட்டின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.